ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ओम रतमं सत्यं परब्रह्मं पुरुषं विष्णुबिङ्गलं पूर्वनेदं विरूपाक्षं विष्णुरूपाय वै नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा இப்பொழுது விஷ்ணு தத்துவமானது கழுத்துக்கு கீழ் பகுதியில் பிராணமூட்டும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு அம்மா வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குமோ அது மாதிரி தான் அந்த சுவாமி இப்ப அந்த கருவறையில இருக்காரு. அதுக்கு அதனாலதான் அந்த பாணி இருக்கக்கூடிய கருவறைன்னு வச்சிருக்காங்க. அந்த வயிற்றுல எப்படி அந்த குழந்தைக்கு பிராணம் உருவாகுமோ அதே மாதிரி தான் இப்ப அந்த சுவாமிக்கும் பிராணம் உயிர் என்பது ஊட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சிவரத்தம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் சிரத்தில் இருந்து பாதம் வரை உயிரூட்டும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. ஓம் रुद्राय नमोऽस्तु तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् अस्मिन् कुण्डे शिवदत्ताधिपति श्रीरुद्रं ध्यायामि श्रीरुद्रम् आवाहयामि ओम यो रुद्राय नमोऽस्तु तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा இப்பொழுது சிரத்தில் இருந்து பாதம் வரை உயிரூட்ட நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேற்ற உண்மேளனம் என்று சொல்லக்கூடிய சுவாமிக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டும் வைபவமானது அங்கே நடைபெறும். எப்படி நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி தான். குழந்தை பிறந்தா 11 நாளோ 30 நாள் எடுத்து ஒரு புண்ணியாஜனம் பண்ணிட்டு